மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவதை எதிர்த்து ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநர் தடையாக உள்ளதை எதிர்த்தும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவதை எதிர்த்தும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆளுநர் தமிழ்நாடு அரசு மோதல் விவகாரத்தால் மக்களும் மாநில அரசும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மத்திய மாநில அரசுகள் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். அதன்படி ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆளுநர் அரசியல் சாசன விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவதால் அவருக்கு எதிராக உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் மறுபடியும் மசோதா இயற்றப்பட்டால் அதற்கு ஆளுநர் உடனடி ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் ஆளுநருக்கு எதிரான வழக்கு முதல் வழக்காக இன்று விசாரணைக்கு வருகிறது. இருதரப்பு வாதங்கள் முடிந்தால் இன்றே உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. UGCயின் புதிய விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியக்குழு புதிய வரைவு நெறிமுறைகளை அண்மையில் வெளியிட்டது. அதில் துணைவேந்தர்களை நியமனம் செய்ய ஆளுநருக்கே அதிகாரம் உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகளை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் UGCயின் புதிய விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், VCK தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதாக திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் தெரிவித்தார். ஜந்தர் மந்தரில் காலை 10 மணி அளவிலே ஒரு மாபெரும் அறப்போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். TR பாலு அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும், இரவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கக்கூடிய நிகழ்வாக, முக்கிய வாய்ந்த தலைவர்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்று உரையாற்றவும் இருக்கிறார். UGCயின் புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் எழிலரசன் தெரிவித்தார். மாநில பல்கலைக்கழகங்களின் மீது மாநில அரசுகளுக்கே முதல் உரிமை இருப்பதாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகள் குறித்து பெங்களூருவில் மாநில கல்வி அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், UGCயின் புதிய வரைவு நெறிமுறைகள் தேசிய கல்விக் கொள்கையை புறவழியாக அமல்படுத்தும் முயற்சி என்று சாடியுள்ளார். இன்றைக்கு UGC என்ற பெயரில் தந்திருக்கிற புதிய வரைவு கொள்கை முன்னேறுகிற மாநிலங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவதாக தான் நாங்கள் உணர்கிறோம். அதில் தருவது நுழைவுத் தேர்வு. நுழைவுத் தேர்வு என்பது மாணவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாமல் போடுகிற முட்டுக்கட்டை. கல்வியாளர்கள் அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கும் விதிகள் கவலையளிப்பதாகவும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். எப்பொழுது வேண்டுமானாலும் சேரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் விலகலாம் என்ற கல்விக் கொள்கை எப்படி ஏற்புடையது என்றே புரியவில்லை. 1ஆம் ஆண்டு படித்தால் சர்டிபிகேட், 2ஆம் ஆண்டு படித்தால் டிப்ளமோ, 3ஆம் ஆண்டு படித்தால் டிகிரி. அது என்ன பல்கலைக்கழகமா, கல்விக்கூடமா? அது வந்து போகிற சண்டை கிடையா? புரியவே இல்லை. அதுதான் கல்வி முறையை சீர்குலைக்க முயற்சி. உயர்கல்வி நிறுவனங்களில் ஆண்டுக்கு 2 முறை சேர்க்கை போன்றவை கல்வி முறையை முற்றிலும் சீர்குலைக்கும் எனவும் அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டார். நெல்லைக்கு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் டாடா சோலார் தொழிற்சாலையில் உற்பத்தியை தொடங்கி வைக்க உள்ளார். மதியம் 12:15 மணி அளவில் நெல்லை கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து விக்ரம் சோலார் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டு முதலமைச்சர் சிப்காட் வளாகத்தில் உணவு பூங்காவை திறந்து வைக்க உள்ளார். மாலையில் பாளையங்கோட்டை மகாத்மா காந்தி காய்கறி சந்தையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளார். அதனையடுத்து பாஜக நெல்லை மாவட்ட முன்னாள் தலைவர் தயாசங்கர் உள்ளிட்ட பலர் திமுகவில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைய உள்ளனர். நாளை மாஞ்சோலை மக்கள் மற்றும் மீனவர்களையும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். அதன் பின்னர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய 6 மாடி கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளார். முதலமைச்சர் வருகையொட்டி இன்றும் நாளையும் நெல்லை மாநகர பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் செல்லும் பேருந்துகள் பொங்கந்தான் பாறை 4 வழிச்சாலை KTC நகர் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, மதுரை 4 வழிச்சாலைகளில் வரும் கனரக வாகனங்கள் 2 நாள் நகருக்குள் வர அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தேனியில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வனின் அலுவலக பூட்டை உடைத்து மடிக்கணினி திருடப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனி என்ஆர்டி நகரில் திமுக தேனி வடக்கு மாவட்ட அலுவலகம் மற்றும் தேனி நகர்கிழக்கு அலுவலகம் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகிறது. இங்கு திமுக தேனி வடக்கு மாவட்ட செயலாளரும் தேனி எம்பியுமான தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கட்சிப் பணிகளை செய்து வருகின்றனர். நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் கடந்த 28ஆம் தேதி பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 3 மடிக்கணினிகள் திருடு போயின. அலுவலகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களும் சேதப்படுத்தப்பட்டன. காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். சம்பவ இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் திருட்டு சம்பவம் தொடர்பாக மதுரை ஆரப்பாளையத்தை சேர்ந்த பார்த்திபன், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த பிரேம்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 3 மடிக்கணினிகள் மீட்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சாம்சங் நிறுவன ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்பட்டு வரும் சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைக்க வலியுறுத்தி கடந்த ஆண்டு இறுதியில் தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினர். இந்நிலையில் தொழிற்சங்கம் அமைக்க அனுமதி கோரி போராடிய முக்கிய நிர்வாகிகளான மோகன்ராஜ், சிவனேசன், குணசேகரன் ஆகிய 3 பேரை சாம்சங் நிர்வாகம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தது. இதனை கண்டித்து சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 6 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படவில்லை என்று சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். தொழிற்சாலை போராட்டம் திரும்ப பெற வேண்டும், அமைதியான சுமூகமான சூழ்நிலைமை உருவாக வேண்டும் என்பதில் கடுகளவு அக்கறையையும் நிர்வாகம் காட்டவில்லை. ஆகவே எங்களால் இந்த சமரச பேச்சுவார்த்தையிலே ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை. பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையிலே தோல்விதான். நாங்கள் தொழிலாளியோடு பேசி இறுதி முடிவு, நாங்கள் போராட்டம் குறித்து முடிவை எடுக்க இருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை அடுத்த 12ஆம் தேதி நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படும் வரை சாம்சங் ஊழியர்களின் போராட்டம் தொடரும் என்றும் சவுந்தரராஜன் தெரிவித்தார். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயமடைந்தனர். விருதுநகர் அருகே உள்ள கோவில் புலிக்குத்தி கிராமத்தில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான சத்யபிரபா பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. அங்கு 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. பயங்கர சத்தத்துடன் வெடிமருந்துகள் வெடித்து சிதறிய நிலையில் பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஃபேன்சி ரக பட்டாசுக்கான மூலப்பொருட்களின் கலவையை தயார் செய்து கொண்டிருந்த போது வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் படுகாயமடைந்த 6 பெண்கள் உட்பட 7 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தில் பெண் தொழிலாளி ராமலட்சுமி உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து வச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் எஸ்பி அரவிந்தன் ஆய்வு செய்தார். இதனிடையே பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக போர்மேன் செல்வராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் மோகன்ராஜை போலீசார் தேடுகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த ராமலட்சுமியின் குடும்பத்துக்கு 4 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் படகு உரிமையாளர்கள் உட்பட 3 பேருக்கு தலா 60,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற 34 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களின் 3 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் 15 மீனவர்கள் இருந்த ஒரு படகின் எண் தவறாக இருந்ததால் அவர்களுக்கான விசாரணை மட்டும் வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் எஞ்சிய 19 மீனவர்கள் மீதான வழக்கு கிளிநொச்சி நீதிமன்ற நீதிபதி ஜமீல் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு படகின் ஓட்டுநர் மற்றும் 2 படகுகளின் உரிமையாளர்கள் தலா 60,50,000 ரூபாய் அபராதத்துடன் விடுவிக்கப்பட்டனர். மேலும் எஞ்சிய 16 மீனவர்கள் தலா 50,000 ரூபாய் அபராதத்துடன் விடுதலை செய்யப்பட்டனர். அபராத தொகையை செலுத்தாத பட்சத்தில் படகு ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களுக்கு ஓராண்டும், மற்ற மீனவர்களுக்கு 60 மாதமும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என இலங்கை நீதிமன்றம் தெரிவித்தது. இந்நிலையில் ஒரு படகு இலங்கையின் நாட்டுடைமையாக்கப்பட்டதாகவும் மற்றொரு படகு தொடர்பான வழக்கு விசாரணை தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.
அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சுற்றுலா தலங்களில் உள்ள மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவது தொடர்பாக டாஸ்மாக் நிறுவனம் அறிக்கை அளித்தது. அதில் 9 மாவட்டங்களில் இத்திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 7 மாவட்டங்களில் பகுதி வாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் 97% பாட்டில்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் வரும் ஏப்ரல் மாதம் முதல் இத்திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்த நீதிபதிகள் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக பெறப்பட்ட பணத்தை நீர்நிலை மற்றும் வன மேம்பாட்டிற்கு பயன்படுத்தும் வகையில் அரசு வழக்கறிஞர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றனர். இத்திட்டத்துடன் பாட்டில்களின் மூடியை மாற்றுவதா அல்லது திரும்பப் பெறுவதா என அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஜில்லென்று வரும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். சீசன் முடிவுற்ற நிலையிலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து உள்ளது. இந்த நிலையில் இதமான காற்றுக்கு இடையே வெள்ளியை உருக்கியது போல வடிந்தோடும் நீரில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் குளித்தனர். அருவியில் குளிப்பது மனதிற்கும் உடலுக்கும் இதமாக இருப்பதாக மக்கள் தெரிவித்தனர். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் நல்லா ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. கூலிங்கா ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் காலேஜ்லேருந்து. சூப்பராக இருந்துச்சு. ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதனிடையே குற்றாலம் சுவாமி சன்னதி பஜார் மற்றும் கொல்லம் செல்லும் பிரதான சாலையில் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை சீரமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒடிசாவின் ரூர்கேலா நகரில் சரக்கு ரயில் தரம் புரண்டு தற்காலிக குடியிருப்புகள் மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரூர்கேலா நகரில் பசந்தி காலனி என்ற பகுதியில் சரக்கு ரயிலில் பெட்டிகளை இணைக்கும் பணிகள் நடைபெற்றன. அப்போது 3 பெட்டிகள் தடம் புரண்டு பசந்தி காலனி பகுதியில் தற்காலிக குடியிருப்புகள் மீது மோதின. நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதால் மல்கோடம் ரயில்வே கேட் மற்றும் பசந்தி சாலை பகுதியை இணைக்கும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரயில் பெட்டிகள் தடம் புரண்ட சம்பவத்தில் ரயில் ஓட்டுநர் தலைமறைவாகிவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.